வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வேலேருந்து குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. நீண்ட நாளாக காத்துக்கிட்டு இருந்த வேக்கன்சி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்தில் இருக்க அனைத்து நண்பர்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவரும் மறக்காமல் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32,000 வேக்கன்சி குரூப் டி, அதாவது ரயில்வே நிரந்தர பணி இது. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு போதும், அப்ளை பண்ணிக்கலாம். 10th அப்புறம் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 32,000 வேக்கன்சி போட்டிருக்காங்க. மேபி இது எக்ஸ்டெண்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 இருந்து 36 வயசு வரை இருக்க அனைவரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2019 கடைசியாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இதோட வேக்கன்சி ரிலீஸ் ஆகுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரை தான் இருக்கும். இது கொரோனா பீரியட் காரணமாக 3 வருஷம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட்டடு. ஸோ இந்த வாய்ப்பை அனைவரும் கண்டிப்பாக பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 போட்டிருக்காங்க. இது போக அலவுன்ஸு, டிஏ, ட்ராவல், இது மாதிரி பல சேர்ந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியாக ஒரு 35 நீங்கள் பேசிக்காக வாங்குவீங்க. மந்த்லி சேலரி ஸ்டார்டிங் சேர்ந்தோடனே. இதை என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025 அன்றைக்கி தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இது அப்ளை பண்ணுற ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 500 ரூபாயும், இது ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 250 ரூபாயும் நீங்கள் அப்ளை பண்ண போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் தமிழ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை நீங்கள் பாஸ் பண்ணால் மெயின்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதோட சிலபஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரீசெண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு இந்த வேக்கன்சியில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எந்த டவுட்னாலும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு வேக்கன்சி போடலாம் உங்களுக்கு ஜாப் கிடச்சோன்னே. அப்புறம் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் வெளி ஸ்டேட்லேயோ இல்லைனா வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் டவுனுக்கே நீங்கள் வேலை மாற்றிக்கலாம். அதனால் மிக அருமையான ஒரு நிரந்தர பணி. ரயில்வேனா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரெஷர், அலவுன்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஜாப்போட நேச்சர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும். இப்போ இருந்தே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேக்கன்சி ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு இன்கம் அப்ளை பண்ணிவிட்டு ஓபிசிக்கு கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஓபிசி இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு அதையும் மீண்டும் தெரியப்படுத்துக்கிறேன். கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இப்போயே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஏற்பாடு தயார் பண்ணிக்கோங்க. இதோட சிலபஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்படி ப்ரிலிம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சிலபஸ், மெயின்ஸுக்கும் கொடுத்துட்றேன். இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படி எக்ஸாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஏப்ரல் ஆர் மேல தான் இருக்கும். அப்ளிகேஷன் 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஒரு 10th குவாலிஃபிகேஷனில் பெஸ்ட்டான எக்ஸாம்னா ரயில்வேல குரூப் டி தான். நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த எக்ஸாமுக்கு. ஸோ மறக்காமல் கூடிய விரைவில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனே லாஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் போட்டிங்கன்னா சர்வர் இஷ்யூ இந்த மாதிரி சிக்கல்லாம் லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன 1 வீக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கட்டுற ஃபீஸ் உங்களுக்கு எக்ஸாம் எழுத போது ரீஃபண்ட் ஆகிரும். அதனால் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், ஜாதி சான்றிதழ், அப்புறம் ஆதார் கார்டு, மெயில் ஐடி இது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.